வணக்கம். இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. உங்களோட வாழ்க்கையில கடன் தீரலைங்க. கஷ்டம் தீரல, கவலை குறையவே இல்ல. நான் குடுத்த பணம் வரல. நான் குடுக்க வேண்டியவங்களுக்கு என்னால குடுக்க முடியல. நான் சொத்த இழந்துட்டேன், பணத்த இழந்துட்டேன். நான் செஞ்ச முதலீடு மோசமா போயிடுச்சு. இன்னைக்கு பல சிக்கல்கள நான் தவிக்கிறேன். என்கிட்ட பணம் வாங்குனவங்க ஜாமீன் கேரண்டி போட்டு என்ன சிக்க வச்சவங்கலாம் நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சே பார்க்கல. இந்த கலியுகம் இவ்வளவு வேதனையை தருமா? நல்லவர்களாக வாழ்வது சிரமமா? 4 பேருக்கு உதவி செஞ்சது தப்பா? அப்படின்னு எல்லாம் வேதனையின் விரக்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. 54 வருடத்திற்கு பிறகு ஆண்டவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. மனித குலத்திற்கு மகத்தான ஒரு நாளை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்க தொழில்ல வளரல, வியாபாரத்துல பணம் முடங்கி கிடக்குது, சரக்கு விக்கல, அல்லது வேலையில டென்ஷன், டிப்ரெஷன், சம்பள உயர்வு இல்ல, அல்லது சம்பளமே சரியா வரல, போனஸ் கிடைக்கல, பண பலன்கள் அரியர் அமௌண்ட்டோ, எந்த அமௌண்ட்டும் இன்சென்டிவோ எதுவுமே வரலையா? சொத்தை வச்சு பணம் கொடுத்தீங்க, நகையை வச்சு கொடுத்தீங்க, அல்லது நகையவோ சொத்தையோ ஜாமீனுக்கு கொடுத்தோம், இன்னைக்கு நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்கலையா? கடனை கட்ட முடியாம கண்விழி பிதுங்கி நிக்கிறீங்களா? உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இழந்த சொத்துக்களையும் ஐஸ்வர்யங்களையும் வைர வைடூரியங்களையும் குபேரன் திரும்ப பெற்ற நாள் தான் இந்த விசேஷத்தை தரப்போகுது. எப்படி குபேரன் தான் இழந்த அனைத்தையும் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து பெற்றாரோ அந்த நாள்ல தான் நீங்களும் நீங்கள் இழந்ததை, உங்களுக்கு கிடைக்காததை, உங்களால் சரி செய்ய முடியாததை, என்னால ஒண்ணு சரி பண்ண முடியலன்னா கடவுளிடம் ஒப்படைச்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப கடவுளிடம் உங்கள் கோரிக்கையை நீங்கள் முறையிடும் நாள். உங்ககிட்ட பணத்தை வாங்கினவன் கடவுளால் திருப்ப கொடுப்பான். எப்படி, அது என்ன நடக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கொடுத்த பணம் அல்லது நான் கொடுத்த சொத்து பத்திரம் நகை திருப்பி வரணும். நான் ஒரு பதவியை இழந்துட்டேன், பல பேர்த்தோட சூழ்ச்சியால என்னோட ப்ரமோஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நியாயமா கிடைக்கல, நய வஞ்சகர்களாலும் நய வஞ்சக நபர்களின் சூழ்ச்சி வலையினாலும் அது நிறுத்தி வைக்கப்பட்டது, அபகரிக்கப்பட்டது, கவரப்பட்டது அப்படின்னா அது எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு கடவுள் உங்கள் சார்பாக நியாயம் கேட்கும் நாள். நீங்கள் இழந்ததை, நீங்கள் தொலைத்ததை, நீங்கள் தவற விட்டதை மீண்டும் பெறலாம். கடவுள் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்னாலே அவர் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உங்களை தேடி வர முடிவு செஞ்சுட்டார். இந்த நாள் உங்க ராசிக்கு அமோகமான பலனை தரப்போகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக உங்களோட ராசியை சார்ந்த எல்லோருக்குமே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாவற்றிலுமே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட நீண்ட கால சிக்கல் என்னங்கிறத பதிவு பண்ணிட்டு அந்த கமெண்ட்லயே உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் பதிவிடுங்கள். ஜெய் மகாலட்சுமியும் பதிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை லக்ஷ்மியை போய் சென்றடையும். உங்களுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி மேச ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான நாளை பத்தி பார்க்க போறோம். 54 வருடத்திற்கு பிறகு ஆண்டவன் கொடுத்த வாய்ப்பு. மனித குலத்திற்கு மகத்தான யோகம் தரும் நாள். இழந்த செல்வங்களை, பெயரை, புகழை எல்லாவற்றையும் மீட்டெடுக்க கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு வச்சுக்கோ. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுன ராசியில தான் குரு தன்னட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சந்திரன் அங்கே இணைவு பெற்று கிடைக்கும் யோகம் தான் குரு சந்திர யோகம். அடுத்தது குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து கும்ப ராசியில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை, அதுவும் கும்ப ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பது பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் நட்சத்திரம். அப்ப குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து தன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை தன் யோக பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. இன்னொரு யோகம், அது மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் 4ஆம் 7ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசி, கேந்திரஸ்தானம். ஒரு கேந்திர ஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைவு பெற்றால் பிரம்மாண்டமான வெற்றியை, அசுர வளர்ச்சியை, அற்புதமான பலன்களை தரக்கூடிய கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகமும் குருச்சந்திர யோகமும் குருமங்கள யோகமும் வரும் நாளில்தான் குபேரன் தான் இழந்த சொத்துக்களையும் பணத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வைடூரியங்களையும் தங்க ஆபரணங்களையும் திரும்ப பெற்றார் மகாலட்சுமியிடம். மேச ராசிக்கு இந்த மார்ச் 26ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் ஆசை நிறைவேறும் இடத்திலும் தான் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரத்தில். அப்ப லாபம் உயரும், ஆசை நிறைவேறும்.
உங்களோட கடன் தீரணுமா, தொழில்ல சிக்கி இருக்க பணம் வரணுமா, தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படணுமா, வேலை கிடைக்கணுமா, வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு வேணுமா, என்ன வேணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணி உங்கள் ஆசையை மகாலட்சுமியிடம் கேட்கணும். அப்ப லக்ஷ்மியிடம் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது நிகழும் குருமங்கள யோகம் என்பது உங்களுக்கு விசேஷ பலனை தரும். உங்கள் ராசிநாதன் தான் செவ்வாய். அவர் தான் ஆசை நிறைவேறும் இடத்திலும் லாபஸ்தானத்திலும் இருக்கிறார். 7.5 சனி நடக்குதுங்கிற கவலையே வேண்டாம். 7.5 சனியில் இறைவன் கொடுத்த மகத்தான வாய்ப்பு, மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் வாய்ப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்பு, யோகாதி யோகம். இதுதான் இந்த நாள். அப்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி ரொம்ப 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 ஈஸியாக கிடைக்கும். குரு பகவான் தான் பணத்தை, பண குவியலை, ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சியை, ஒருத்தருக்கு நல்ல நபர்களின் அறிமுகத்தை, நல்ல குணநலன்களை, நம்மளோட வாழ்க்கையில எந்த சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை, அதற்கான எண்ணத்தை, திட்டத்தை எல்லாவற்றையும் தரக்கூடியவர். அதனாலதான் நவ கிரகங்களில் குரு பகவான் தான் பரிபூர்ண சுபகிரகமாக இருக்கார். ஒருத்தரோட ஜாதகத்துல நவ கிரகத்துல குரு மட்டும் சிறப்பா அமைஞ்சிட்டாருன்னா, சுபத்துவம் பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில 60% வெற்றி குரு பகவானால் மட்டுமே கிடைச்சிடும். மற்ற கிரகங்கள் 40% தான் வேலை செய்யும். அப்படிப்பட்ட குரு தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு எல்லாரோட வாழ்க்கையிலும் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி. சைவ ஆலயங்கள், வைணவ ஆலயங்கள், எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தின் நிலைவாசல்னு சொல்லக்கூடிய கருவறையின் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவாசல்ல 2 யானைக்கு நடுவே மகாலட்சுமி கஜலட்சுமியாக வீற்றிருக்கிறார்கள். எந்த இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சாலும் அந்த இறைவன் எந்த அனுகிரகத்தை, எந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேற்றணும்னாலும் மகாலட்சுமியின் அனுமதி அவசியம். குபேரனுக்கு அனுகிரகம் செய்த இந்த நாளில் நாம் போய் வழிபாடு செய்தாலும், நாம் கேட்டாலும் லக்ஷ்மி அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகம். 54 வருடத்திற்கு பிறகு இந்த அற்புதமான நாளை மிகச் சிறப்பாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு பணம் சார்ந்த எந்த தடையாக இருந்தாலும் நீங்கிடும். நீங்க ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அதை திருப்பி கட்ட முடியலையா, அதற்கான நிதி ஆதாரம் இல்லையா, உங்ககிட்ட விற்கிறதுக்கு சொத்து கூட இல்லையா, ஆனால் உங்கள் கடனை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான வழியை, பாதையை மிகச் சிறப்பாக அமைத்து தருவார் மகாலட்சுமி இந்த நாளில். உங்களுக்கு ஒரு சொத்தை நீங்க இழந்துட்டீங்க, ஒரு பொருளை இழந்துட்டீங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் போய் லாக் ஆயிடுச்சு, எம்எல்எம்ல பணம் போட்டு மாட்டிக்கிச்சு, அல்லது ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம், அல்லது பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம், அல்லது ஒரு பிரைவேட்ல நீங்க ஒரு சீட்டு சேர்ந்திருக்கீங்க, சிறுக சிறுக சேர்த்தீங்க, அந்த பணம் வருவதிலையும் சிக்கல் இருக்குன்னா இதை எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்யறதுக்கு இந்த நாளில் செய்யும் வழிபாடு உங்களுக்கு முழுமையான பலனையும் உடனடியான பலனை உறுதியாக உங்களுக்கு தரும். இந்த அற்புதமான நாள் என்னைக்கு? மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை தான். இந்த நாள்ல தான் குருவும் சந்திரனும் மிதுன ராசியில் இணைந்து குருச்சந்திர யோகத்தையும் கஜகேசரி யோகத்தையும் நிகழ்த்துகிறார்கள். செவ்வாய் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியில் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து தன் நட்சத்திரமான பூரட்டாதியில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகமும் ஏற்படுகிறது. அப்ப இந்த நாளில் குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம் 3ம் ஏற்படுது. அதே நாள்ல தான் குபேரன் தான் இழந்த செல்வத்தையும், தான் இழந்த சொத்துக்களையும், வளங்களையும் அனைத்தையும் திரும்ப பெறுவதற்காக லக்ஷ்மியை நோக்கி பிரார்த்தனை செய்து அந்த செல்வங்களை எல்லாம் மீட்டெடுத்த நாள் இந்த நாள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நாமும் நம்மளுடைய கடனை தீர்ப்பதற்கும், சிக்க வைத்த பணத்தையும், நகையையும், சொத்தையும் மீட்பதற்கும், தொழிலில் வரா கடனின் அளவை குறைப்பதற்கும், வியாபாரத்தில் இருக்கும் தேக்க நிலைமையை சரி செய்வதற்கும், ஒரு சேல்ஸ்ல, மார்க்கெட்டிங்ல நமக்கு சரியாக இன்சென்டிவ் வரல, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கல, அரியர் அமௌண்ட் வரல, அல்லது பேங்க்ல லோன் எதிர்பார்க்கிறோம், லோன் கிடைக்கல, வீடு கட்டுற வேலை பாதியில நிக்குது, பணம் கிடைக்கல, அல்லது ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், அல்லது கொடுக்க முடியல, அல்லது கொடுத்த அட்வான்ஸ முழுமை பெற செய்து நம்ம கிரையம் செஞ்சிக்க முடியல, அல்லது பூர்வீக சொத்துல இருக்கிற வில்லங்கங்கள் சரியாகணும். இது எல்லாவற்றிற்கும் இந்த நாள் ஏற்ற நாள். ஏன்னா இது அனைத்துமே செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மியின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப இந்த நாளில் லக்ஷ்மியை கேட்டால் உறுதியாக கிடைக்கும். குபேரனுக்கே இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுத்த மகாலட்சுமி இந்த கலியுகத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரையும், வேதனையையும், பண சிக்கலாலும் கடன் சிக்கலாலும் ஏற்பட்ட அவமானத்தையும் கண்ணீரையும் தீர்ப்பதற்கு லக்ஷ்மி அனுகிரகம் புரிவார். நீங்க ஒரு ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிட்டீங்க, உதவி செய்யறதுக்காக ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீங்க, அல்லது உங்க டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க, நகையை கொடுத்தீங்க, அல்லது நகையை வச்சு கொடுத்தீங்க,
உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்னு. கிரிப்டோ கரன்சி நாங்க, ஃபாரெக்ஸ் நாங்க, ஈக்விட்டி நாங்க, கமாடிட்டின்னு சொன்னாங்க, அல்லது எம்எல்எம்னு சொன்னாங்க, எத்தனையோ விதமான ஸ்கீமை சொன்னாங்க. இவ்வளவு போட்டோம், இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ரெக்கார்டிக்கலா காமிச்சாங்க, வெப்சைட்ல காமிச்சாங்க. இப்படி எல்லாம் பல விதமாக காமிச்சு உங்களோட முதலீட மோசடி செஞ்சிருக்கலாம், அல்லது அவர்கள் சொன்ன அந்த நிறுவனம் அங்கீகரிக்கப்படாத நிறுவனமா இருக்கலாம், அல்லது அது ஃபேக் கம்பெனியா இருக்கலாம். அதனால ஏற்பட்ட எந்த பினான்சியல் லாஸா இருக்கலாம், கிரைசிஸா இருக்கலாம், அதுல கோர்ட் வழக்கு இருக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டு இருக்கலாம். அது எல்லாவற்றிலும் இருந்து நீங்க வெளியில் வருவதற்கு லக்ஷ்மியின் அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இந்த யோக நாள் வியாழக்கிழமையில வருது. மார்ச் 26 வியாழக்கிழமை. வியாழன் அப்படின்னாலே குருவின் ஆதிக்கம் பெற்ற நாள். குருதான் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கல, திருமணத்துக்கு பணம் தயாராகல, உங்க குழந்தைகளோட திருமணத்துக்கு சொன்ன வாக்கு காப்பாத்துறதுக்காக போட்ட சீட்டு பணம் வரல, முதலீடு செஞ்ச பணம் வரல, கைமாத்து கொடுத்தது வரல, கடன் கொடுத்தது வரல, அல்லது நீங்க ஒரு கம்பெனில ஒரு ஆர்டரை செஞ்சு அதுல இருந்து வர லாபத்தை வச்சு இந்த திருமணத்தை நடத்தலாம் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாம் நினைச்சீங்க, அந்த பணம் போய் லாக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த பணத்தை கடவுள் மீட்டு தருவார். லக்ஷ்மி உங்கள் சார்பாக நியாயம் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த யோக நாளை தவற விடாதீர்கள். குருவின் ஆதிக்கம் பெற்ற நாளில் குருவால் ஏற்படக்கூடிய இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் நிம்மதியை அதிகரிக்கும், நிரந்தரமான வெற்றியை, நீடித்த புகழை உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உயரச் செய்யும். இந்த நாளில நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் ஹோமத்துல கலந்து கொண்டு உங்கள் கைகளாலேயே மகாலட்சுமியின் கலசத்தை சுமந்து செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். மகாலட்சுமிக்காக நடைபெறும் சக்தி வாய்ந்த இந்த யாகம் லக்ஷ்மி மனம் குளிர்ந்து உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார். அன்றைய தினம் ஹோமம் முடிந்த பிறகு நீங்க 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள 8 தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் நெய் விட்டு அந்த தேங்காய் மூடி சாயாத வண்ணம் ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் கோரிக்கைகள் அன்றைய தினமே நிறைவேறும். அன்றைய தினம் காலை நடைபெறும் 9:30 மணிக்கு தொடங்கும் யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு உங்களுக்கான ஒரு சிறப்பு எந்திரம், பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மியின் ஆசி பெற்ற லக்ஷ்மி குபேர யோகம் பெற்ற எந்திரமும் வழங்கப்படும். லக்ஷ்மிக்கு உங்கள் கைகளால் கலசம் சுமக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அன்றைய தினம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளதான் இந்த 8 தேங்காய் உடைத்து அந்த 16 மூடியில் நெய் விட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுவது சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் விசேஷமானது. குருவின் சக்தியும் கிடைக்கும், சந்திரனின் ஆதரவும் கிடைக்கும், மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும். குபேரன் எங்கே லட்சுமி இருக்கிறாரோ அங்கே இருப்பார். அப்ப குபேரனின் யோகமும் அமையும். செவ்வாயின் ஆதிக்கமும் செவ்வாயின் அனுகிரகமும் கிடைப்பதாலும் உங்களுக்கு எல்லா விதமான சிக்கல்களும் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். இந்த யாகம் எங்கே நடைபெறுது அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துலதான் இந்த மார்ச் 26 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு இந்த யாகம் தொடங்குகிறது. 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள இந்த தேங்காய் தீபம் போடுவதற்காக விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகிற வழியில 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. நீங்க வரும் பொழுது உங்ககிட்ட ஒரிஜினல் ஜாதகம் உங்களுக்கு இருக்குன்னா எடுத்துட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியின் யாகத்திலும் இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்திலும் வைத்து கருவறையிலும் உங்கள் ஜாதகம் வைத்து விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்து அன்னைக்கே உங்ககிட்ட ஜாதகம் திரும்ப வழங்கப்படும். இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். அப்பதான் அதற்கான எந்திரங்களை தயார்படுத்தி ஆலயத்துல வைப்பாங்க. இந்த தேங்காய் தீபம் மட்டும் போடுறேன், என்னால யாகத்துல கலந்துக்க முடியலன்னா அவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை. கோவிலோட லொகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். யாகத்தில் கலந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை வைத்து தோஷ நிவர்த்தியும் செய்து இந்த சிறப்பு எந்திரங்களையும் பெற்று லக்ஷ்மிக்கு உங்கள் கைகளால் கலசம் சுமக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ள நபர்கள் யாகத்துல கலந்துக்கலாம். அவர்கள் முன்பதிவு கட்டாயம் செய்யணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அங்க இடவசதி இல்லைங்கிறதுனால முன்பதிவு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த யாகத்தை என்னுடைய வழிகாட்டுதலின்படிதான் திட்டமிட்டிருக்கு. அதனால இந்த யாகத்தை தொடங்கி வைப்பதற்காக
பெறுவதற்காகவும் இந்த தேங்காய் தீப வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் அன்றைய தினம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். உங்கள் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு நாளைக்கு யூடியூப்ல லட்சக்கணக்குக்கு மேல இந்த மாதிரியான வீடியோக்கள் வருது. இந்த வீடியோவை கடவுள் ஏன் உங்க பார்வைக்கு காண்பிக்கிறார்? உங்களோட கடனையும் உங்கள் கஷ்டத்தையும் பண வரவில் இருந்த சிக்கலையும் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கும் கடவுள் முடிவு செய்துட்டார். அவரின் கடைக்கண் பார்வையை உங்கள் மீது படுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார். அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரும் மகாலட்சுமியிடம் லக்ஷ்மி குபேர யோகத்தை பெறுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். எத்தனை வேலை இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாள் கடவுளுக்காக நீண்ட காலம் தீராத சிக்கல், நீண்ட காலம் தீராத வேதனை, அவமானம், கண்ணீர், அதை தீர்ப்பதற்கு ஒரு நாள் நம்ம ஒதுக்கி வருவதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் நேரில் வந்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த தேங்காய் தீப வழிபாட்டிலும் பங்கு பெறுங்கள். மேச ராசியோட வாழ்க்கை நிச்சயமாக இந்த நாளிலிருந்து வெற்றி பாதையில் செல்லும். உங்களுக்கான வெற்றி பிரகாசமாக உங்களுக்கு கண்ணில் தென்படும். எப்பேற்பட்ட சிக்கலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான யோசனை இந்த நாளிலேயே உங்களுக்கு கிடைக்கும். கடன் கட்டுவதற்கான ஆதாரம் கிடைக்கும். உங்களிடம் பணம் வாங்கியவர்களிடமிருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரும். உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். உங்கள் முதலீடுகள், உங்கள் தொழில், வியாபாரம், வேலையில் பண வரவின் அளவு கட்டுக்கடங்காமல் உயரும். நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தை இனி பார்க்க போகிறீர்கள். உங்கள் தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிக்கலை தீர்ப்பதற்கு லக்ஷ்மி முடிவு செய்து விட்டார். அதனாலேயே இந்த யோக நாளை நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த நாளில் நீங்கள் பதிவு செய்துவிட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் உங்களை வரவேற்பதற்காக மகாலட்சுமியும் நானும் தயாராக ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இன்னும் சக்தி அதிகம், கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அப்ப மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் யாகத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு பண்ணிடுங்க. வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் மட்டும் ஆன்லைன்ல கலந்து கொள்வதற்கு முன்பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எல்லோருமே நேரில் வந்து கலந்து கொள்ளுங்க. எல்லோருமே ஆலயத்தில் அன்றைய தினம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.